ஹலோ நண்பர்களே, சகோதர சகோதரிகளோ, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து 500க்கு மேலே போயிருக்குனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேல்குறிச்சி சந்தையில் தான் சும்மா வீடியோஸை நம்ம கொண்டு வந்த பொருளை வந்து நீங்கள் போய் இதுதான் வாங்கணும், கண்டிப்பாக போய் வாங்குங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கே தெரியாத விஷயந்தான் அது. எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கும் தெரியாத விஷயங்களும் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு ஒரு குடும்பத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும், நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்த்து படிக்க வைக்கிற ஒரு திறமையும் சரி, ஒரு குடும்பத்தை நல்லபடியாக கொண்டுட்டு போகிற திறமையும் சரி, ஒரு வாழ்க்கையில் நான்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி போச்சுன்னா சில ஒரு 5 வயசு 16 வயசு 17 வயசுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டி போச்சுன்னா அப்போல்லாம் வந்து நடந்தான் போவேன், கடைக்கு நடந்தான் வருவேன், எல்லாமே பண்ணுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் அந்த வசதி கிடையாது. எனக்கு சில ஆசைகள் நிறையா இருக்கும். அதாவது நம்ம போய் நம்ம கொஞ்சம் பெருசாகி நல்லா தான் நம்ம அப்பா அம்மா செய்யாத விஷயத்த வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு வேகம், அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து அதை அப்போ நமக்கு தோணாது. அப்போ அந்த கல்யாணம் பண்ணணும் அப்போலாம் தோணாதுங்க. ஐயோ நம்மளும் ஸ்கூட்டியில் நம்மளும் பெருசானா நம்மளும் வளர்ந்து படித்து ஆளாகி நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்கணும், ஒரு வீடு. ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் 1 by ஒரு 6 மாதம் ஒரு வீட்டில் இருப்போம், அடுத்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போவோம், அடுத்து இன்னொரு வீட்டு வாடகைக்கு போவோம். அந்த சட்டிப்பானை தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில். இப்போ பாத்திரம் பண்ணுறது தூக்கிட்டு போகிறது வேனில் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு அந்த புரிதலோ இல்லை நம்ம அடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்ற புரிதெல்லாம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பார்த்து நமக்கு வளர வளரதான் இந்த சிக்கனன்ற விஷயம், அப்புறம் வந்து நம்ம அதுலேயும் தாண்டி முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குமே வருங்க. அந்த எண்ணம் தான் எனக்குங்க. புதுசாக அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா தான் ஜாமான் வாங்க போவாங்க, அவங்களே தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து வந்து அந்த பழக்கம் நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு நான் நிறைய முடிவு பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து லேடிஸ் வந்து நிறைய நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் உள்ள குடும்ப பெண்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆம்பளைங்க போய் வாங்கினா அது எந்த லெவல் போய் வாங்குவாங்க, லேடிஸ் போனோம்னா அவங்க எதில் ஒரு 10 ரூபா குறைச்சி வாங்கலாம், அண்ணன் எனக்கு இது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க, இல்லை குறைச்சி போட்டு கொடுங்க, 10 ரூபா கம்மி பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னு நம்ம வாய் திறந்து கேட்போம். ஆனால் நம்ம கூட வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க, சரி வாங்கு சரி வாங்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து அவங்க காசு இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் காசு இல்லாத போது ஒரு 10 ரூபாயை தேடுற விஷயம் நம்ம பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்படித்தாங்க நானுங்க. அப்புறம் ஏன் நோட்டு கையுமா டைரி கையுமா இருந்தால் என்னோட பழக்கம் எப்படின்னாங்க, இன்றைக்கி ஒரு வாரம் செலவு பண்ணுறேன்னா அதை கண்டிப்பாக கணக்கு எழுதிடுவேன். ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த செலவு பண்ணாலும் செலவு கணக்கு எழுதுறது என்னோடய பழக்கம். அது பார்த்திங்கன்னா இது இந்த வாரம் எவ்வளோ செலவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம 500 ரூபா கொண்டுட்டு போகிறது பெருசு இல்லைங்க. 500 ரூபா கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொன்றையும் நம்ம எழுதும்போது தான் கம்மியாக விற்கும்போது எவ்வளோ வாங்கலாம், ஜாஸ்தியாக விற்கும்போது எவ்வளோ வாங்கலாம்ன்ற நான்லாம் எப்பவுமே ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். அப்படி தாங்க இந்த சந்தை விஷயமும் நமக்கு வந்து நான் மட்டும் கிடையாதுங்க. நம்ம இதில் கிராமத்துலேயும் சரி பார்த்திங்கன்னா வண்டியாக வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. அது இப்போ ஒரு உதாரணத்தை கூட சொல்கிற பாருங்களேன், பெரிய பெரிய மாலு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸில் போய் நம்ம ஒரு 50 கிராம் எடுக்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அதையே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட போய் பாருங்களேன், ஒரு பொட்டலம் போட்டிருப்பாங்க, நிறையா ஜனங்க அந்த பொட்டலத்துலேயே பார்த்தா 500 ரூபா 1000, ஒரு 4 பொட்டலம் எடுத்து போட்டால் 100 ரூபா ஆச்சு இல்லைங்களா. அதுலேயும் எல்லா பொருளும் நம்ம எடுக்கிறோம், அதையும் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட தான் செய்கிறோம். இப்போ வந்து இந்த மல்லிகை பொருட்களோ இல்லை நம்ம மரிசி வாங்கிட்டு வந்த பொருட்களோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு 10 நாள் 15 நாள் தீந்துரும், இல்லைனா ஒரு 1 வீக்கு தீந்துரும். இன்றைக்கி இங்கே போய் வாங்குவோம், நாளைக்கு வேறு கடையில் போய் வாங்குவோம். ஒரு கடையில் நல்லா இருக்காது, ஒரு கடையில் போய் நல்லா இருக்கும் வாங்குவோம். அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை போகும். ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க. நம்ம ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டுட்டு வரோம், கஷ்டத்துலேயும் சரி, நல்லா இருக்கும்போது செலவு பண்ணுறது, கஷ்டப்படும் போது அது இல்லாமல் கஷ்டப்படுறது, அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கையை வந்து எப்படி வேணால் கொண்டுட்டு போகலாம். எப்படி கொண்டு போகலான்னா, கஷ்டப்படும் போதும் சமாளிச்சுக்கலாம், நல்லா இருக்கும்போது அதுலேருந்து வர பைசாவை எடுத்து வச்சு சமாளிச்சுக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நகை சீட்லாம் 3 போடுறேன் 4 போடுறேன்னா
போகிறது தெரியும். ஆனால் எனக்கு இந்த மெசேஜ் இதெல்லாம் ஃபோனில் தான் வருது. முன்னே தெரியாமல் போய் வாங்குற விஷயம்லாம் கிடையாது. இப்போ நான் சந்தைக்கே போகிற அட்லீஸ்ட் இது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்க போகிறேன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய் மிச்சம் பண்ணி கொண்டு வருது. பெரிய மார்க்கெட் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபா கொண்டு போகிறேன்னா நம்ம கையில் அவங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிவிடுவேன். அந்த 1000 ரூபா நான் கொண்டு போகிறேன்னா அதில் கண்டிப்பாக எப்படினாலும் பார்த்தா ஒரு 300 ரூபா 200 ரூபா மிச்சம் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அது வந்து உங்களுக்கு 4 டைம் போங்களேன், 4 டைம் வாரம் ஒரு மார்க்கெட்டு போகிறோம், 1000 கணக்கில் வாங்குற ஒரு 2000 கணக்கில் நான் ஒரு 1000 ரூபா கணக்கில் வாங்குறேன். நானே வந்து 300 ரூபா சேமிப்பேன். அதில் அந்த 300 ரூபாயை 4 வாரம் போட்டிங்கன்னா 800 ரூபா ஆச்சு. அதோட பக்கத்தில் கடைக்கு போகிறது அது போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 100-200 சேர்த்தோம்னா ஒரு நகை சீட்டு வாரம் 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா கட்டலாம். அப்படி தான் நான் பண்ணுவேன். அதுவும் பார்க்க வந்து நம்ம மகளிர் சுய குழுக்கெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து சில அதுக்கும் தெரியும் மகளிர் குழுவில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எதில் மிச்சம் முடிப்பாங்க, எப்படி அதில் காசு எடுப்பாங்கன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நானும் அப்படித்தான். அதுலேயும் எனக்கும் தெரிஞ்சதை மிச்சம் பிடிச்சி ஒவ்வொரு டைம் வந்து திருவிழா டைமோ தீபாவளி பொங்கல் அந்த டைமுக்கு நமக்கு லீவு கிடைக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருவோம். தெரியாத சப்போ அந்த பைசாவை எடுத்து வச்சு அதை என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அப்படி தான் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க தரம். அதாவது எல்லாத்தையும் நம்ம தரம் இருக்கணும் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாதுங்க. ஒரு சில இடத்துல நம்ம பார்த்த விஷயத்த சொல்கிறோம். சில இடத்துல வந்து ஆமாம் நான் நல்ல பொருள் விற்கிறேன் என்கிட்ட வாங்குவாங்க, அதை வாங்கிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு. அதே மாதிரி தாங்க நமக்கு பிடிச்சா போய் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வாங்கலாம் செய்யலாம். இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு போய் நீங்கள் வாங்கிட்டீங்க நானும் போய் வாங்கிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி. அவங்க நான் கடைக்கு கூட சொன்னாங்களா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருந்தால் வாங்கணும். அதனால தான் சாம்பிள் கூட வாங்கிட்டு வந்து கொடுப்போம் நான் வேண்டாங்க. அவங்கவுங்களுக்கு அது என்ன பிடிக்கும். இப்போ நம்ம வந்து 10 ரூபா பொருளை போய் எடுத்து வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிலவங்களுக்கு அந்த பொட்டலை வாங்கி செய்கிறது பழக்கம் பிடிக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த சொந்த ஜாமான் செலவு எவ்வளோ ஆச்சுன்னா 250 ரூபா தான் ஆச்சு. ஏன்னா நான் கீரை வாங்க மாட்டேன், முருங்கைக்காய் அந்த முருங்கைக்காய் கூட இப்போ 2 காசு சில்லறை இல்லைன்னு வாங்கினேன். முருங்கைக்கீரை வாங்க மாட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 கொத்து தாங்க முருங்கைக்கீரை. ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளோ சந்தையில் வாங்கிட்டு போகிறாரு, 20 ரூபா கொடுத்து பாட்டிமா ஒழிச்சு வச்சு விற்கிறாங்க. அந்த 20 ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு போகிறாங்க. அதை குச்சம் உண்டி ஏதோ ஒன்று வச்சுனா கூட முருங்கைத்தலை கிடைக்கும். இப்போ எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய முருங்கைக்கீரைலாம் கிடைக்கும். அதனால் நான் வந்து முருங்கைக்கீரை மரம் வைக்கிறது வந்து மாடியில் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். அதில் 4-5 காய் காய்க்கும், அதை செஞ்சுப்பேன். மற்றபடி எல்லா கீரையும் நம்ம பண்ணால் ட்ரை பண்ணி போடலை. ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலைனால இந்த ஒரு 6 மாதமாகவே என்னால் சரியாக பண்ணணும். இருக்கிறத வச்சு எந்த கீரை வேணுமோ நான் பறித்து செஞ்சுப்பேன். சூப்பு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு முள்ளங்கியாக இருக்கட்டும், ஒரு கத்திரிக்காய் ஆகட்டும், எதை எடுத்தாலும் எனக்கு ஒரு பொருளை போட்டு என்னால் குழம்பு வச்சுக்க முடியும். புளிக்குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா இன்றைக்கி நான் 200 ரூபாய்க்கு போய் சந்தையில் வாங்கிட்டு வரேன்னா இந்த மொத்த பொருட்களை நான் வாங்கி வச்சிருக்கிறதுனால தான் நான் போய் வந்து இந்த 200 ரூபா 250 ரூபா முடிச்சுட்டு வரேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மிளகு பொட்டில் ஒன்றுமோ ஜீரக பொட்டில் ஒன்றுமோ 10 ரூபாய்க்கு பெருங்காயம் கொடுங்க, 10 ரூபாய்க்கு மஞ்சத்தூள் கொடுங்க வாங்கிட்டு வந்தால் எனக்கு ஒரு வாரம் தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதில் எக்ஸ்ட்ரா 300 ரூபா போகிற மாதிரி இருக்கும். 300 ரூபா கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு அந்த ஜாமானே நான் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு சிலர் வாரம் 2000 3000 சம்பாதிப்பாங்க. அவங்க போய் வாங்கினா பிரச்சனை கிடையாது. நமக்கு எப்பயோ இருக்க பைசா கிடைக்குது, எப்பயோ நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு சம்பளம் கிடையாது, மொத்தமாக தான் கிடைக்குதுன்னும் போது இதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சு பண்ணுறேன். நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூட்டை வாங்கிட்டு தான் போகிறாங்க. சந்தையில் சரி, எல்லா பக்கமும் சரி. மற்ற மாவு ஐட்டம் கம்பு ஐட்டம் எனக்கு திருப்தி இல்லாதனால சந்தையில் வாங்கினி போய் காசு இருந்தால் போயிட்டு வந்து வீடியோ எடுத்து வாங்கணும்னு நினச்சேன். ரொம்ப லேட் ஆகி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு நீங்கள் சொன்ன இல்லைங்களா, இந்த புளியாக இருக்கட்டுங்க, இங்கே பாருங்க. இப்போ நான் உடச்சிருக்க புளி வந்து அரிஞ்சேன்னா எப்படி ஒரு 50 கிராம் வரும். நான் வந்து புளி வந்து கடையில் வந்து 1 கிலோ 2 கிலோ அவசரத்துக்கு அவங்க ஒழிச்சு, ஆனால் உரிச்ச புளி அவங்க சீசன் டைம் வருது பார்த்தீங்களா. நம்ம உழவர் சந்தை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் குன்னத்தூர் இப்படி எங்கேயாவது வரவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மூட்டையாக கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் தான் இருக்கோம், வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒத்து வருமா, இல்லை வயசானவங்க இந்த வீட்டில் யாராவது தான் அந்த வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி சொலை இது வந்து கிலோ 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னும் வந்து புளி வறுத்து வர கிடையாது. நம்ம சொலை எடுத்துகிட்டு இது நல்லா இருக்கு சொலை. 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அன்றைக்கி கடையில் போய் 20 ரூபாய்க்கு இது இவ்வளோண்டு வாங்கிட்டு வந்தாங்க. 200 ரூபா கிலோ வருது. அப்போ இந்த 30 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்து உடச்சி சும்மா தான் இப்போ வீட்டில் உடச்சி கிடச்சி எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 1/2 கிலோ வருவாங்க, 400 கிராம் 400. அப்போ வந்து எனக்கு 50 ரூபா கடையில் நான் போய் வாங்கினேன்னா அந்த புளி வந்து எனக்கு 50 ரூபா வரும்.
அப்போ 50 ரூபா எங்கே இருக்குது, 30 ரூபா எங்கே இருக்குது? இருந்தாலும் இது வேலை ஜாஸ்தி தான். 100 ரூபா அரை கிலோ. 100 ரூபா அரை கிலோ வரும். அப்போ அது 100 ரூபா எங்கே இருக்குது, 30 ரூபா எங்கே இருக்குது? 30 இல்லை 30 ரூபா. 30 ரூபா ஒரு கிலோ. ஆனால் இன்னும் சீசன் டைம் வரும்போது 25 ரூபாய்க்கு வந்துருங்க. அப்போ நான் 10 கிலோ 5 கிலோ வந்து அரிஞ்சு கிரிஞ்சு எடுத்து வச்சிருவேன். எனக்கு வருஷத்துக்கே வரும். இப்போ அதுக்காகவே மெயினாக போனேங்க. அப்புறப்பட்டு இதுவே வந்து ஒரு 2 நாள் குழம்பு வைக்கலாம் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேற போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் போனதே வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா தக்காளி கூட நம்ம மாடி தோட்டத்தில் எடுத்துக்கலாம், காயெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வெங்காயத்தெல்லாம் நம்ம பண்ண முடியாதுல்ல. அதனால் பெரிய வெங்காயம் 2 கிலோன்னும்போது 2 கிலோ 2,5 கிலோ 50 2,5 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 50 ரூபாய்க்கு, மாங்காய் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு அரை கிலோ வாங்கிட்டேன். சில்லறையில் வந்து 2 முருங்கைக்காய் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து எண்ணெய் காய்ச்சதுக்கு, உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சி வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுறேங்க. இப்போ நான் என் தலை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஓன்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கஷ்டங்கள்லாம் ஊருக்கு போனால் பசுமை இப்போ கிடைக்கும். அந்த கஷ்டங்கள் எடுத்துருவாமா அங்கே இருக்கிறது. அப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்து சரி எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழிகளுக்கு ஜூஸ் அடிச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்கன்னா 5 ரூபா போட்டுக்கிட்டாங்க லாஸ்ட் ஆனால்ட்டு. இது வந்து சப்போட்டா பழம் வந்து 20 ரூபா. இதே வந்து நீங்கள் பெரிய பெரிய மால் அப்படி போனீங்கன்னா கிலோ 100 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. நம்மளை மாதிரி உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி சந்தை சைடு போனால் தான் இந்த மாதிரி நம்ம வந்து நான் புறான்னு வாங்க கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா இது தீர்ற டைம்ன்றதுனால நான் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இது வந்து நேந்திர பழம் வந்து இது ரொம்ப சீசனுங்க. காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சண்டேன்னும் போது நிறைய வரத்து வரும், நிறைய பேர் வருவாங்க. சண்டே நம்ம வாங்கிக்கலாம். நான் சண்டே அவங்க நேற்று வெளில போனனால இன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளான் எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இது வந்து கிலோ 20 ரூபா, ஒரு 1,5 கிலோ வச்சு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த நேந்திர பழம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா தக்காளி. இது போதுங்க, ஏன்னா நாளைக்கு விசேஷம் வருது. இந்த வெங்காயம் தக்காளி வீட்டில் இருந்தாவே நம்ம காய்கறிலாம் மாடி தோட்டத்தில் இருக்குது, அதெல்லாம் வச்சு வந்து நம்ம குழம்பு வச்சு வீட்டில் இருக்கிறத வச்சே முருங்கைக்கீரையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பறிச்சுக்கலாம், முருங்கைக்காய் பறிச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாருமே வீட்டுக்கு வீடு மரம் இருக்குது, எல்லா காளான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு மரம் இருக்குது. யாராக இருந்தாலுமே 2 முருங்கைக்காய் கொடுத்துருவாங்க, கீரை பறிச்சுக்குங்கக்கான்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து அப்படியே போய் பறிச்சுட்டு வந்து அப்படியே சூப்பு வைப்பேன். முன்னெல்லாம் வந்து கத்திரிக்காய் நிறைய வச்சுருந்தேன், வந்து எல்லாத்துக்கும் வீட்டுக்கே கிட்டத்தட்ட 1/2 கிலோ கொடுப்பேன். இப்போ வந்து அந்த என்ன தெரியல விதை உழவர் ஆனந்தம்னு சொல்லிட்டு விதை வாங்கிட்டு வந்தேன், சரியாக வரல. இன்னும் அந்த சீசனாக என்ன தெரியல வரமாட்டேங்க சரியா. இன்னொரு ட்ரை பண்ணி நல்லா விதையாக பார்த்தோங்க. அப்போ இது வந்து காளான் வந்து 25 ரூபா. இதில் தான் காலையில் ஷார்ட்ஸில் போடும்போது காளான் கொஞ்சம் எடுத்து தோசைக்கு வச்சுட்டேன். இது ஏதாவது இடையில நம்ம சாப்பாடு செய்யலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதை கூட விற்க தான் செய்கிறாங்க. தண்ணி பிடிக்க போனப்போ கஷ்ணாங்கண்ணி கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் வந்து கிடச்சிது. கஷ்ணாங்கண்ணி வந்து பறிச்சு விட்டுட்டேன், ஏன்னா வேரோட பறிச்சு விட்டுருக்கேன். இதெல்லாம் பறித்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு இது வந்து இது பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் தனியாக எடுத்து காய்ச்சும் போது உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறேன். நான் தடவுற எண்ணெய் அதுதாங்க. எனக்கு எத்தனை வயசு, 47 இருக்குமா, 48 வயசுலாம் முழுசும் சொல்லலை, 49 வயசு. 48 நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். இது பாருங்க, நான் வந்து எண்ணெய் டையெல்லாம் அடிச்சதில்லை. ஓரளவுக்கு மறைச்சிக்கலாம். நம்ம இந்த எண்ணெய் தடவும் போது என்ன ஆகுதுன்னா வந்து எண்ணெய் குளிச்சு சாம்பிளாக போட்டு குளிச்சு இந்த எண்ணெய் தடவிட்டேன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. ஒரு நாளைக்கு இந்த எண்ணெய் வீடியோ வந்து கண்டிப்பாக இப்போ எடுத்து போகிறேன். ஏன்னா நான் வீட்டுக்கிட்டலாம் சொல்லுவேன், சின்ன பிள்ளைங்க 11ஆம் படிக்கிற பிள்ளைங்களாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. என் பொண்ணுக்கே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது, என்ன சார் இப்படி இருக்குன்னு சொன்னால், சரி நீங்கள் காய்ச்சுவீங்களே எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டுருக்குதா. அந்த மாதிரி காய்ச்சி இந்த கஷ்டங்கள் கிடைக்காம தான் நான் எண்ணெய் காய்ச்சாமல் வச்சுருந்தேன். இப்போ கிடச்சிருச்சு. அப்புறம் நெல்லிக்காயும் கிடச்சிச்சு. இன்றைக்கி ஒரு 2 நாள் ஏதாச்சும் அரிஞ்சு பொடி பண்ணி தேய்ச்சி எண்ணெய் காய்ச்சிக்கலாங்க. ஏன்னா டை அடிக்க விட மாட்டாங்க, அவங்களும் அடிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களே ஆமாம் இதெல்லாம் எண்ணெய் இதாகிடுதா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே வந்து எனக்கு காய்ச்சி கொடு, எண்ணெய் தீர்ந்துருச்சு, என் தலைக்கு தடவணும். அவங்களும் டை அடிக்கிற பழக்கம் கிடையாது. அது வேண்டாம் கெமிக்கலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறது பிடிக்காது, சுத்தமாக வெள்ளையாயிடும் போட்டால் அப்படின்றாங்க. அதனால் வந்து அதை நான் விட்டுட்டேன். நான் கூட சொல்லுவேன், இதனால தாங்க உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு எந்தெந்த கதைக்கே போன பாருங்களேன், என்னோட சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சிக்கனமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம். ஏன் எனக்கு இந்த பழக்கம்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அப்படி பழக்கம் கிடையாது. ஏன்னா அப்போ ஹோம்ஸ் வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க கடைக்கெல்லாம். நான் தான் எனக்கு தெரியாத மல்லிகை கடை, டெய்லி மல்லிகை கடைக்கு போய் 100 ரூபாய் தான் சொல்லியிருக்கேன்.
போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து நான் தான் கொடுப்பேன். அப்புறம் அந்த ஒரு வரவு செலவு தான் எனக்கு வந்து இன்ன வரைக்குமே நடந்து போகும்போது நினைப்பேன், நம்மலாம் பெருசானோம்னா கண்டிப்பாக வந்து வாடகை வீடு கண்டிப்பாக போகக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் வந்து சொந்த வீடு இருந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டுனாலும் வாங்கி ஒரு சின்ன ஓட்டி விடாத கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 10-12 வருஷமே சாலை வீட்டில் தான் இருந்தோம். நாங்களே மேயறதுக்கு மட்டும் ஆள் போட்டு வந்து சுற்றி ஆளுக்களை வச்சு அதில் தாங்க 10 வருஷம் இருந்தோம். அது எல்லாமே வந்து கேஸ் அடுப்புலாம் இப்போ கிடையாதுங்க, அடுப்பே போட்டு கொடுத்து நானே ஒன்ஸ் பண்ணி செஞ்சேங்க. ஓகே மக்களே, அந்த சிக்கனம் தான் இன்ன வரைக்கும் என்னை மாற்ற முடியல. மாறலாம், பாப்பாவும் சொல்லியிருப்பாங்க, அம்மா நல்லா டெய்லி ஏம்மா அவளை கஷ்டப்பட வேற செய்யுங்கன்னு கிடையாதுங்க. நமக்கு என்ன எனக்கு வந்து அந்த எல்லையை விட்டு தாண்ட முடியும். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் கஷ்டப்படுறோன்னா ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்ல மாட்டோம். சில விஷயங்களை ஒரு பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படி வேணாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்காம கொள்ளாம நம்ம வந்து எப்படி வேணாலும் செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. என்னால் முடியாத விஷயத்த வந்து என் பிள்ளைங்களை வந்து நிறைவேற்றணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த மாதிரி விஷயத்தில் யார் என்ன சொன்னாலுமே, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிங்க, பொம்பளை இப்போ இவ்வளோ படிக்க வைக்கணுமா, இவ்வளோ படிக்க வைக்கணுமான்னு கேட்பாங்க. இன்னைக்கு முதற்கொண்டு என்கிட்ட படிக்கிற விஷயம் நான் என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு படிக்க வைப்பேன். அதுக்குண்டான காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து நான் அதை செய்யறதுக்காக எதை வேணாலும் நான் பொருளாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஆசைப்பட மாட்டோம். வச்சு பிள்ளைங்களுக்கு மெயின் நமக்கு என்ன, பிள்ளைங்க முக்கியம் அப்படி மட்டும்தாங்க வாழ்க்கை போகும். அதே மாதிரி தாங்க நம்ம பிள்ளைங்களும் பார்த்து என்ன மாதிரியே என் சின்ன பொண்ணு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போனாலும் சாப்பாட்டு விஷயத்தை மிச்சம் பண்ணி கீழே பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோண்டு பிரியாணி, இவ்வளோண்டு ஒயிட் ரைஸ், இவ்வளோண்டு சிக்கனாக இருந்தாலும் அதை வலிச்சு எடுத்து வச்சு கழுவிட்டு அதை ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் சொல்லி எடுத்து வைக்கிற பழக்கம் வந்து எப்படின்னா நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க என்றைக்குமே வளரும். அது மாதிரி நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும்னு நினைப்பாங்க. அப்படி தாங்க சிக்கனத்தில் சரி மற்ற விஷயத்துலையும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு 50 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வானா அந்த 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரக்கூடாது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். குறைச்சி கேட்டு பாருங்க, இல்லை நல்ல பொருளும் நல்லா இருக்கணும், தரமாகவும் இருக்கணும். ஆனால் வந்து நம்மளை பார்த்து தானே வளர்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்து வளரும்போது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு பிள்ளைங்க வச்சுக்கிறவங்களாம் ரொம்ப செல்லமும் கொடுக்காதீங்க. செல்லம் கொடுக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கக்கூடாது. ரொம்பவும் வந்து அதட்டக்கூடாது. இப்போல்லாம் அப்படி தாங்க ஆகிப்போச்சு. ரொம்பவும் அதட்டக்கூடாது, ரொம்பவும் வந்து கேர் பண்ணாமல் விட்டாலும் கஷ்டம். மெயினாக அது மொபைல் விஷயத்த வந்து நானே தம்பி பிள்ளைங்க போகும்போது பார்த்தா என்னை பார்த்தோன்னே அப்படியே கம்முன்ட்டு இருப்பாங்க. ஆனால் சொல்லிட்டு தான் வருவேன், மொபைல் நோண்டாதீங்க, என்னடா இதில் இருக்குது, என்னடா பார்க்குறீங்க, என்னடா சொல்லிட்டு வருவேன். நம்மளால் சொல்ல தான் முடியுங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட தாய் தகப்பனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே. சில விஷயம் நமக்கு தெரிஞ்சும் நடக்கும், தெரியாமல் நடக்கும். பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ ஒரு சூழ்நிலையில். எல்லாமே பக்கமாக அப்படி தான் இருக்குது. ஓகே மக்களே, என்னோட பட்ஜெட் இந்த வாரம் 250 ரூபா தான். இதை வச்சு வந்து நான் எப்படி ஒரு 3 வாரம் ஓட்டிடுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் ஃபுல்லாகவே கொண்டத்தம்மன் திருவிழா, நம்ம ஊர் திருவிழா வந்துருங்க. அப்புறம் கோயிலுக்கு போவோம், அப்படி இப்படின்னு போகிறப்ப அங்கே சாப்பிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி கூட குளிச்சுட்டு கோயிலுக்கு போங்கன்னா நீ வான்றாங்க, அதெல்லாம் வர முடியாது, நீங்கள் மட்டும் தான் போகணும். போய் சாமி கும்பிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்புறம் மதியம் கோயிலில் அன்னதானம் போயிட்டு கொஞ்சம் குடோனில் வேலை இருக்குது. அவ்வளோதான் மக்களே. இவ்வளோதாங்க. புளி வந்தால் வாங்கி இந்த மாதிரி உடச்சேன். உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. இதே வந்து சீசன் மிளகா இதெல்லாம் நிறையா காய்ச்சிருந்துச்சுன்னா மோர் மிளகாலேருந்து எல்லாமே போட்டு வச்சுட்டோம்னா நல்லாது. கொஞ்சம் வத்தலும் போடணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டிப்ஸ் எப்படியெல்லாம் பைசா சேர்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்கும். பைசா சேர்க்குற விஷயத்தெல்லாம் சொன்னேன்னா நான் மாட்டிப்பேன். அதனால் மேக்ஸிமம் அது எல்லாத்துக்கும் ஒரு உபயோகமாக இல்லை நல்ல ஒரு விஷயமா இருக்கணும்னா அதையும் ஷேர் பண்ணுவேன். நான் எப்படியெல்லாம் கடை அடைச்சேன். நான் ஜாஸ்தி கடனை கொண்டு வர மாட்டாங்க, அவங்க வாங்கி வைப்பாங்க. நான் வந்து அதை அப்படியே பின்னாடியே ஓரளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்காம கொள்ளாமல், ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த முடிச்சு இன்னைக்கு கடன் எங்கேயும் வாங்குறது பெருசு. நிறைய பேர் வாங்கிக்கிட்டு வாங்கினவங்களை வந்து கண்டிப்பாக வந்து சுத்த விடக்கூடாது மீன்ஸ் அவங்க வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது.
நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஒரு நாணயமாக ஒரு இடத்துல வாங்குறோம்னா அதை கரெக்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்தா தான் நல்ல பேர் எடுக்க முடியும். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இதோட கஷ்டம் தீர போகிறது கிடையாதுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நமக்கு ஒரு கஷ்டம். இப்போ இன்றைக்கி நல்லா இருக்கும், நம்ம வாங்கிட்டு சரி தர முடியாது அப்படி சொல்லி நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் இழுக்கடிக்கலாம். ஆனால் வந்து நாளைக்கு நமக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது. நாளைக்கு ஒரு பண விஷயமும் நமக்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னும் போது எப்படிங்க நம்பி தருவாங்க யாராக இருந்தாலுமே. அப்படி தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நினைப்பேன். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்குறோன்னா அது நாணயமாக நடந்து கூட கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறது தான் என்னோட பழக்கமும் அதுதான். அப்புறம் வந்து நிறைய பேர் உதாசனப்படுத்துவாங்க நிலைமை. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டையும் சரி எல்லாம் சரி நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ போகிறது கூட ஆரம்பத்தில் பார்த்தா ஊரை சுற்றிட்டு வருது. ஏன்னா அப்போ ஏதுக்கு ஊரை சுற்றுறேன்னா, நானும் அவங்களும் அவ்வளோ வெளியில் போகவே மாட்டேங்க. போனால் ஃபேமிலியோடு போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த டைம் என்னென்னா எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிற ஆசை இருந்துச்சுங்களா, அப்படியே கிளம்புவோம். ஹாஸ்பிட்டலில் போனோம், ஊத்துக்கு போனோம், சிங்க போகலாம், கோயில் தான் போவோம் மேக்ஸிமம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு வீடியோ போடலாம் அப்படி பண்ணிட்டு வரும்போது வீட்டுக்கிட்டலாம் ஏன்னா நாங்கள் வேலை இல்லாமல் அவங்க வேலை இல்லாமல் இருந்தப்போ அவ்வளோ பாப்பா கூட சொல்லுவாள், யாருங்க பேசுனா பாப்பா வேலை செஞ்சு கொடுக்குறேன்னா அவளுக்கு தொந்தரவு பண்ண முடியாது. 2 மாதம் ஃபீஸ் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் சமாளிச்சுட்டு சொல்லி நகையை அது இதுன்னு வச்சு அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கோன்னு வைங்க. அதையே வந்து நிறையா பேர் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி கிண்டல் இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் பேர் இந்த கேலி கிண்டல் பண்ணாங்க நிறையா பேர் இப்போ கஷ்டப்படுறாங்க. அப்போ படும்போது இப்போ எப்படி இப்போ நாங்கள் ஊரை சுற்றிட்டு வரோம்னு சொல்லி சொன்னவங்க இன்றைக்கி ஊரே சுற்ற முடியாமல் உட்காந்துருப்பாங்க ஒரு சிலர். அதனால் வந்து நம்ம சொல்கிற விஷயம் வந்து அடுத்தவங்களை பாதித்தாலும் நமக்கும் அந்த பாதிப்பு வருன்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுனாலையோ இல்லை அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுனாலையோ நமக்கு எதுவும் வரப்போகிறது இல்லைங்க. நாளைக்கு நமக்கு எங்கேயாச்சும் ஒரு அவமானமும் இல்லை ஒரு அவப்பேரும் தேடி வரும் இல்லைங்களா, அப்போ அந்த மனசு சொல்லும், என்னடா நம்ம இப்படி பேசிட்டோமே அவங்கள. எனக்கெல்லாம் அப்படிதாங்க. எங்கள் வீட்லேயும் சரி யாராவது கோபத்தில் போய் யாராவது சொல்லிட்டு வந்தேன்னா அடுத்த நிமிஷம் ரொம்ப யோசிப்பேன், ஐயோ இப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ, இப்படி பேசக்கூடாதோ, பாவம் என்ன நினச்சிருப்பாங்க, மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படிலாம் நினப்பேங்க. அதனால வந்து மேக்ஸிமம் முன்னெல்லாம் கத்துவேன், அந்த இடத்துல கத்திட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து நிதானமாக சொல்லுவாங்க. கோபத்தில் சொல்கிற வார்த்தைகள் எதுவுமே வந்து உண்மையானதை, கோபத்தில் சொல்கிற விஷயம் வந்து உண்மையானதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாங்க கோபத்தில் சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதை விட இப்போலாம் எங்கேயுமே நிதானமாக யோசிச்சு, பிள்ளைங்களாக இருந்தாலும் ஏதாவது சட்டுக்குன்னு எங்கள் பெருசெல்லாம் சொல்லிடுவாள். எனக்கு கோவம் அப்படி மாதம் திட்டிடுவேன். அடுத்த நிமிஷம் வந்து ஐயோ பாவம் சொல்லியிருக்கக்கூடாதோ, பிள்ளை மனசு கஷ்டப்பட்டுருக்குமோ அப்படி சொல்லி கூட யோசிப்பேன். ஏன்னா அப்படி தான். ஆனால் அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் பாருக்குங்க. நம்மளை பற்றி கவலையே பட மாட்டாங்க, அவங்களோட பேச்சு தான் முக்கியம்னு பேசும்போது நமக்கு வந்து கோவம் வரும். அதே மாதிரி வயசானவங்கன்னு சொல்கிறேங்க, நம்ம பிள்ளைங்க தான். ஆனால் நம்ம என்னோட ஒரு ஏஜ் வந்து 50 தாண்டிடுச்சுனாவே என்னங்க இவ்வளோ பேசுகிறீங்க, பிள்ளைங்களுக்காக வாழ்கிறோன்னு சொல்கிறேங்க, ஆனால் வந்து பிள்ளைங்களையும் தாண்டி நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போச்சுன்னா எதிர்பார்க்கவே கூடாதுங்க. அதனால் வந்து நமக்கு உண்டானது இப்போ இல்லை, இப்போ நம்ம நடமாடுறோம், வேலை செய்கிறோம், நம்மளால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியுது, நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிறோன்னு நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நமக்குன்னு சேவிங்ஸ்னு ஒன்றுன்ற விஷயத்த வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க வேறு ஏதாவது நான் இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு நான் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவான். ஆனால் முடியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய கிராமத்தையும் சரி அவுட்லேயும் சரி பார்த்தோம்னா சுருக்கு பையில் என்ன காசு இருந்தாலும் எடுத்து பசங்களுக்காக இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு 10 ரூபா இல்லாத போது தேடி அலையிறாங்க. நான்லாம் கொஞ்சம் சேஃப்டி பர்சன் தான். எப்பயுமே அவங்கக்கிட்ட இன்னைக்கு பர்சத்தை எடுத்து கொடு, 10 ரூபா கூட இருக்காது, ஆனால் என்கிட்ட கேட்டாலும் எங்கேனாலும் தேடி கண்டுபிடிச்சி பைசா எடுத்துருவேன். அப்படி தாங்க நம்ம இருந்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாலாம் தெரியாமல் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்து உட்காந்தாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. நமக்குன்னு கண்டிப்பாக வந்து எடுத்து வைக்கணுன்ற விஷயத்த வந்து நான் கற்றுப்பேன். இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் என்னால் கொஞ்சம் முடியாத சூழ்நிலை வரும்போது நமக்குன்னு நம்மளை உண்மையாக பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் பார்க்காத பட்சத்தில் இல்லை பார்க்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு போனாலும் சரி, நம்மளே பார்த்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. இது எல்லாத்துக்குமே ஏஜ் பர்சன் எல்லாத்துக்குமேக்காக தான் இதை சொல்கிறேங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாய்.